யார்? அவன் இன்றைய உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் யாராவது இந்த உலகத்திலே அவனை கண்டிருக்கின்றார்களா? அப்படி யாராவது அவனை இந்த உலகத்திலே பார்த்து பேசியிருந்தால் அவனுடைய சிஃபாத்துகள் என்ன? அவனுடைய படைகோலத்துடைய அமைப்பு என்ன? அவனுடைய இந்த உலகத்துடைய நடைமுறைகள் என்ன? அவன் எங்கு இருக்கிறான்? அவன் எப்பொழுது வெளியாகுவான்? போன்ற விவரங்கள் இஸ்லாமிய வரலாற்று ஏடுகளிலும் ஹதீஸ் கிரந்தங்களிலும் மிகவும் அழகான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த தஜ்ஜால் இவனுடைய ஃபித்னா இருக்கிறதே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட தொடக்கம் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் ஏற்படுகின்ற ஃபித்னாக்களில் ஆக பயங்கரமான ஒரு குழப்பம், ஒரு ஃபித்னா தான் இந்த தஜ்ஜாலுடைய காலத்தில் ஏற்பட போகின்ற ஃபித்னா. சகோதரர்களே, அந்த அளவுக்கு அந்த தஜ்ஜாலை பற்றி சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். அவ்வளவு பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் தான் அந்த தஜ்ஜால். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற சஹாபி பெண்மணியிடம் ஒரு தாபிஈ வந்தார். வந்து கேட்டார்கள், ஏ ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நீங்கள் எனக்கு ஒரு ஹதீஸை சொல்ல வேண்டும். அந்த ஹதீஸ் நீங்கள் உங்களுடைய காதினால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து டைரக்டாக நேரடியாக முபாஷரத்தன் கேட்டிருக்க வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அல்ல, நீங்கள் கேட்ட ஹதீஸாக இருக்க வேண்டும். அப்படியா, வா வந்து உட்காரு, ஒரு நீண்ட ஹதீஸை சொல்லுகிறேன். திடீரென்று ஒரு நாள் மதீனா தெருக்களில் எல்லாம் அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுத்துக் கொண்டே வந்தார். தொழுகை நடாத்தப்பட போகிறது, எல்லோரும் மஸ்ஜிதுக்கு விரைந்து வாருங்கள், இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு என்று சொல்லிக் கொண்டு வந்ததும் அவர்கள் அந்தந்த வேலைகளை வைத்தபடியே போட்டுவிட்டு உடனடியாக மஸ்ஜிது நபவியை நோக்கி விரைந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்தினார்கள். தொழுது முடித்துவிட்டு சொன்னார்கள், அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள், யாரும் இருப்பிடத்தை விட்டு நகர வேண்டாம், இருப்பிடத்தை விட்டு எழும்ப வேண்டாம். இதோ நான் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? சொன்னார்கள், தெரியாத நாயகமே. சொன்னார்கள், இதோ இருக்கிறாரே தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு நஸரானியாக இருந்தார், பிறகு இஸ்லாத்திற்கு வந்து முஸ்லீமாகி இருக்கிறார். என்னை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். இவர் சொல்லுகின்ற ஒரு சமாச்சாரம், இவர் சொல்லுகின்ற ஒரு ஆச்சரியமான சரித்திரம் இருக்கிறதே, அதை கவனமாக கேளுங்கள். இவரும் ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரு 30 மனிதர்களும் தோழர்களும் கடலிலே ஒரு நீண்ட பிரயாணம் செய்தார்கள். திடீரென்று ஒரு பயங்கரமான காற்று வீசியது. 1 மாத காலமாக அந்த கப்பல் ஒதுங்காமல் அந்த கப்பலை எங்கோ கொண்டு போய் ஒரு தீவுக்குள்ளே அந்த காற்று தள்ளிவிட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு தீவாக இருந்தது. அந்த தீவுக்குள்ளே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மெதுவாக இறங்குகிறார்கள். இறங்குகின்ற பொழுது ஃபதகலுல் ஜஸீரத, அந்த தீவுக்குள்ளே இறங்கிய பொழுது ஃபலகியதுஹும் தாபத்துன் அஹ்லப், உடம்பு முழுக்க கருமையான கடினமான ரோமங்கள் நிறைந்த ஏதோ ஒரு பயங்கரமான ரூபம் இவர்களை நோக்கி வந்தது. லா யதுரூன மா குபுலுஹு மின் துபரிஹி மின் கஸ்ரத்தி ஷர். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு ரோமத்தினால் நிரம்பிய உருவம் என்றால் அது என்ன உருவம் என்றே தெரியவில்லை. அந்த ரூபத்துடைய முன்பக்கம் எது பின்பக்கம் எது என்று கூட தெரியாத அளவுக்கு ரோமங்கள் நிறைந்த ஒரு பயங்கரமான ஒரு உயிரினம் இவர்களை நோக்கி வந்தது. கேட்டார்கள், வைலக்கி மன் அன் மா அன்தி, நீ நாசமா போக, உன்னை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பயமாக இருக்கிறதே, நீ யார்? நீ என்ன படைப்பு நீ? சொன்னால் ஒரு பெண் குரல் வந்தது, அனல் ஜஸ்ஸாசா, நான் தான் ஜஸ்ஸாசா என்று சொல்லக்கூடியவள். நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சொன்னால், என்னோடு பேசிக் கொண்டிருப்பதை விட, ஐயுகல் கௌம், வந்திருக்கின்ற கூட்டத்தினர்களே, இன்தலிகு இலா ஹாதர் ரஜுல் ஃபித் தைர். தைர் என்று சொன்னால் அந்த காலத்திலே தனிமையாக மக்களை விட்டு, வியாபாரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு ஒதுக்கமான ஒரு தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து முனிவர்கள் வணங்குவார்களே, அந்த இடத்திற்கு சொல்லப்படுவது தைர். இந்த இடத்திலே இவள் சொல்லுகிறாள், ஒரு தைர் என்ற மனித நடமாட்டம் இல்லாத, மக்களுடைய சுபாவம் இல்லாத ஒரு தனிமையான இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் உங்களை சந்திக்க ஆவலோடு இருக்கிறான். அவசரமாக போய் அவனை சந்தியுங்கள். சொல்கிறார்கள் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபலம்மா சம்மத் லனா ரஜுலன் ஃபரக்னா மின்ஹா அன் தகூன ஷைத்தானா. இந்த இடத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான் என்று அவள் சொன்னதும் நான் பயந்து விட்டோம். இவள் ஒரு பிசாசாக, இவள் ஒரு ஷைத்தானாக இருப்பாளோ என்று நாம் பயந்தோம். இருந்தாலும் அவள் காட்டிய திசை நோக்கி வேகமாக ஓடினோம். ஓடினால் என்ன ஆச்சரியம்! ஒரு பயங்கரமான, ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதன் பயங்கரமான நிலைமையிலே சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன் நாயகமே, அவனை போன்ற
ஒரு படைப்பை நான் கண்டது கிடையாது. அவனுக்கு விலங்கு போட்டு வைத்திருந்த மாதிரி பயங்கரமாக விலங்கு போடப்பட்ட எந்த மனிதனை கூட நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவனுடைய 2 கைகளையும் கழுத்தோடு சேர்த்து அவனுடைய முட்டங்கால்களோடு சேர்த்து அப்படியே ஒரு பிரம்மாண்டமான மலையில் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு பயங்கரமான மனித ரூபத்தை நான் பார்த்தேன். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், அந்த மனிதனை பார்த்ததும் அவனிடத்திலே அவன் கேட்டான் எங்களை பற்றி. நீங்கள் யார்? சொன்னோம், நாம் கடலிலே வந்தோம், காற்று வேகமாக வீசியது, திசை மாறிவிட்டது, 1 மாத காலமாக தத்தளித்து இந்த பயங்கரமான தீவுக்கு வந்தோம், வந்த பிறகுதான் இன்னின்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்று அவனை பார்த்து சொன்னதும் அவன் சொன்னான், என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது ஒருபுறம் இருக்க, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார், எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள்? சொன்னார்கள், நஹ்னு உனாசும் மினல் அரப், நாங்கள் அரபிகள், அரபு தீபகற்பத்திலே இருந்து நாம் வந்திருக்கிறோம். திடீரென்று அவன் உணர்ச்சி வசப்பட்டவனாக அரபிகளுக்கு மத்தியிலே அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிவிட்டார்களா? ஆம், வந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார். மக்காவிலே பிறந்து மக்காவிலே 40 ஆண்டு காலம் வாழ்ந்து நுபுவத்து பெற்று மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து இப்பொழுது யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனாவிலே இருக்கிறார்கள். கேட்டான், அகாத்தலஹுல் அரப், அரபிகள் அவரோடு யுத்தம் செய்தார்கள்? ஆம், யுத்தம் செய்தார்கள். யுத்தத்திலே என்ன நடந்தது? இவர்கள் அரபிகளை வெற்றி கொண்டு விட்டார்கள். அதற்கு சூழ இருக்கின்ற எல்லா கிராமங்களையும் கைப்பற்றி விட்டார்கள். அவர்களுடைய நல்ல குணத்தை பார்த்து, நல்ல நடத்தையை பார்த்து அங்கே இருக்கின்ற சாரியான மக்கள் அவர்களை பின்பற்றி இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள். இதை சொன்னதும் அந்த தஜ்ஜால் சொன்னான், நல்லது, மக்களிடத்திலே சொல்லுங்கள், அவரை பின்பற்ற வேண்டும். யார் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று இந்த தஜ்ஜால் அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தான் மக்களுக்கு நலவு இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிவிட்டு சில கேள்விகளை கேட்டான். அதிலே முதலாவது, அஹ்பிரூனி அன் நஹ்லி பீசான். பீசான் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு தோட்டம் இருக்கிறது, கனி வர்க்கங்கள் நிரம்பிய ஒரு தோட்டம். இன்றும் கூட அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஜோர்தானுடைய நாட்டிலே அந்த தோட்டம் இருக்கிறது. சமீபத்திலே அஷராத்து ஸாஆ என்ற ஒரு அழகான கிதாபு வெளியே வந்திருக்கிறது. அந்த கிதாபுடைய அற்புதம் என்னவென்றால், அந்த கிதாபுடைய விசேஷத்துவம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த தஜ்ஜாலுடைய இந்த மாதிரியான அமைப்புகளில் வரக்கூடிய பெயர்கள் நவீன காலத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்றன போன்ற சில படங்களோடு, நிறம் தீட்டப்பட்ட படங்களோடு எழுதப்பட்ட ஒரு அழகான கிதாபு வந்திருக்கிறது. அந்த கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், அது ஜோர்தானிலே இன்ன இடத்திலே இருக்கிறது. பசுமையான தோற்றம், அழகான கனிவர்க்கங்கள் நிரம்பிய தோற்றம். கேட்டான் தஜ்ஜால், அந்த தோட்டத்தை பற்றி சொல்லுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், எதை பற்றி கேட்கிறாய்? இல்லை, அங்கே கனிவர்க்கங்கள் எப்படி இருக்கிறது? சொன்னார்கள், அழகான கனிவர்க்கங்கள் நிறைய காய்த்து குலுங்குகிறது. சொன்னான், அல்லாஹ் மீது சத்தியமாக, அமா இன்னஹு யூஷிகு அல்லா துஸ்மிர, கிட்டத்தில் சமீபத்தில் அந்த தோட்டங்களில் காய் கறிகள் பல வர்க்கங்கள் கனிக்காமல் இருக்கும். அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அது கிட்டத்திலே வந்துவிடும் என்று அந்த தஜ்ஜால் அவன் சொல்லுகிறான். கிதாபில் எழுதுகிறார்கள், தஜ்ஜால் வருவதற்கு நெருக்கமான அடையாளங்களில் ஒன்று பீசான் என்று சொல்லக்கூடிய அந்த பேரீத்தம்பழ கனிகள் நிறைந்த தோட்டம் எப்பொழுது காய்க்காமல் இருக்குமோ, பலன்கள் குறையுமோ, அது தஜ்ஜாலுடைய வருகைக்கு அது ஆரம்பம் என்பதைத்தான் இந்த தஜ்ஜால் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அடுத்தது கேட்டான், அஹ்பிரூனி அன் புஹைரத்து திபிரியா, திபிரியாவுடைய நீர்த்தேக்கம் இருக்கிறதே, இதை பற்றி சொல்லுங்கள். இது பலஸ்தீனுக்கும் ஷாமுக்கும் இடையிலே இருக்கிறது. இந்த நீர்த்தேக்கத்தையும் அழகான கலர் படத்திலே போட்டிருக்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான ஒரு குளத்துடைய தோற்றத்திலே இருக்கிறது. அந்த படத்தை போட்டுவிட்டு அந்த முஸன்னிஃப் அவர்கள் அந்த படத்திற்கு மேலால் எழுதி இருக்கிறார்கள். அம்மா கேட்டான், அந்த திபிரியாவுடைய நீர்த்தேக்கம் எப்படி இருக்கிறது, அதனுடைய தண்ணீர் எப்படி இருக்கிறது? தமீமு தாரி ரலியல்லாஹு அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தஜ்ஜாலை பார்த்து சொல்லுகிறார்கள், நீரினால் நிரம்பி இருக்கிறது, மக்கள் அதிகமாக விவசாயம் செய்கிறார்கள், பயிர் நாட்டுகிறார்கள், அழகான தேவைக்கு மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். சொன்னான், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா அஹா யூஷிகு ஐயதுகப, சமீபத்தில் அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விடும், வற்றி முடிந்து விட்டால் நான் வெளியே வந்து விடுவேன் என்பதுதான் அவனுடைய கவுல் சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. கிதாபில் எழுதுகிறார்கள், அந்த நவீன கால அந்த புஹைரா திபிரியா என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்தை போட்டோவிலே போட்டு சொல்கிறார்கள், மியாஹுஹா ஃபீ தனாகுஸின் முஸ்தமிர்,
பார்த்து கொண்டிருக்க அந்த தண்ணீர் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. வயுதுகர் அன்ன முஸ்தவல் மா ஃபீஹா வஸல இல ருபு. அன்றைய சஹாபி அறிவித்ததற்கும் இன்றைக்கும் அதனுடைய நீர்மட்டத்தை பார்த்தால் இருந்ததில் கால்வாசி நீர்தான் இன்னும் எஞ்சி இருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் அந்த தஜ்ஜாலை நேரடியாக கண்டு ஹஜ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அவர்கள் அவரோடு உரையாற்றுகிறார்கள். அவன் வருவதற்குரிய அறிகுறிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னும் சில விடயங்களை பற்றி அந்த தஜ்ஜால் கேட்டுவிட்டு சொல்கிறான், நான் யார் தெரியுமா? நான் தான் மஸீஹுத் தஜ்ஜால். கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு அனுமதி அளிப்பான். இந்த சங்கிலிகளை தகர்த்துக் கொண்டு ஆவேசமாக நான் வெளிப்படுவேன். இந்த உலகம் இருக்கிறதே, உலகத்தில் எந்த பகுதியும் என்னுடைய கால் படாமல் இருக்காது. ஒட்டுமொத்தமான உலகத்தையும் நான் சுற்றி வருவேன். இரண்டு இடங்களை தவிர அது சொன்னார்கள் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சொன்னான் யா ரசூலல்லாஹ், மக்காவும் தைபாவையும் தவிர என்றால் மதீனாவுடைய ஒரு பெயர் தான் தைபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். சொல்கிறார்கள், மிம்பர் மேடையிலே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக தங்களுடைய கையிலே இருக்கின்ற அசாவை எடுத்து 3 விடுத்தம் ஓங்கி மிம்பரிலே அடித்தார்கள். ஹாதிஹி தைபா, இதுதான் அந்த மதீனா, இதுதான் அந்த தைபா, இதுதான் அந்த தைபா என்று 3 விடுத்தம் உரத்த குரல் கொடுத்து விட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜாலுடைய வருகையை விட்டும் பாதுகாக்கப்பட்ட அவனால் சொல்லப்பட்ட தைபா என்ற இடம் இந்த மதீனா தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மதீனாவுக்கும் மக்காவுக்கும் அவனால் நுழைய முடியாது. எந்த அளவுக்கு என்றால் அந்த தஜ்ஜால் சொல்லுகிறான், அவனே சொல்லுகிறான் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, முதலாவது நான் வெளியாகின பிறகு குராசான் என்ற பகுதியிலே தான் வெளியாகுவான். குராசான் என்றால் பூமி புவியியல் படத்தை போட்டு குராசான் இருப்பது ஈரானுடைய பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் முடிந்ததும் சொன்னார்கள், யஹ்ருஜு மினல் மஷ்ரிக், மதீனாவிலே இருந்து சொன்னார்கள் கிழக்கு பக்கத்திலே இருந்து தான் வெளியாகுவான். மதீனாவிலே இருந்து கிழக்கு பக்கம் என்றால் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு பகுதி குராசான். அந்த குராசானுடைய ஒரு கடலிலே இருக்கின்ற ஒரு தீவிலே தான் அவன் இருக்கிறான். அங்கே இருந்து தான் அவன் வெளிப்படுவான் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த தஜ்ஜால் சொன்னான், வெளியாகின உடனே ஆவேசமாக நான் நாடி வருகின்ற ஒரே இடம் மதீனா. மதீனாவை நோக்கி வேகமாக வருவான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்காவுக்கு ஹரமுடைய பார்டர் என்று சொல்லி ஒரு எல்லை போட்டு இருப்பது போன்று மதீனாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறார்கள். ஆபத்துகள் நெருங்காது, தொற்று நோய்கள் மதீனாவிலே பரவாது, தஜ்ஜாலுடைய வருகை மதீனாவுக்குள் நுழைய முடியாது, யஜூஜ் மௌஜூஜ் மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாது. ஆவேசமாக வருவான், உஹது மலையினால் எட்டி பார்ப்பான், உஹது மலை வரைக்கும் வருவான். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சந்தி பொந்தாக, ஒவ்வொரு சந்தியிலும் ஒவ்வொரு பொந்திலும் 2 மலக்குமார்கள் வாளை உருவிய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த தஜ்ஜால் மதீனாவுக்குள் நெருங்க விடாமல் தடுப்பதற்காக. தஜ்ஜால் சொல்லுவான், போராடுவேன் நுழைவதற்கு, ஆனால் மலக்குமார்கள் என்னை அடித்து விரட்டி விடுவார்கள், நுழைய முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு ஐயம் வரலாம், எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மனிதன், அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு இந்த நவீன யுகத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்றால், செவ்வாய் கிரகத்திற்கு கூட போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன், சந்திரலோகத்திலே காலெடுத்து வைத்த இந்த மனிதனால் அதை கண்டுபிடிக்க முடியாதா? எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உக்கி மறைந்து மங்கி போன சில மர்மங்களை கண்டுபிடிக்கும் ஆற்றல் மிகுந்த இந்த மனிதனுக்கு உலகத்திலே உயிரோடு விலங்கிடப்பட்டு மாட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற அப்படியான ஒரு படைப்பை ஏன் கண்டுபிடிக்க முடியாது? வாஸ்தவம் தான், சந்தேகம் பிறப்பது இயற்கை. ஆனாலும் கூட கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத, மனிதர்களால் காலெடுத்து வைக்க முடியாத, மனிதர்களால் நுகர்ந்து கூட பார்க்க முடியாத சில மர்மமான, சில பயங்கரமான, சில ஆபத்தான, சில டேஞ்சரான இடங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வைத்துதான் இருக்கிறான். விஞ்ஞானம் எந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்தாலும் அந்த மாதிரியான இடங்களுக்கு போக முடியாத சில இடங்களை அல்லாஹ் மர்மமாக வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் பெர்முடா ட்ரையாங்கிள் என்று சொல்லக்கூடிய அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இருக்கின்ற முக்கோண வடிவிலான ஒரு பயங்கரமான கடல் பரப்பு இருக்கிறது.
கரீபியன் சி என்று சொல்லக்கூடிய அந்த கரீபியனுடைய கடலுக்கு நெருக்கமாக ஒரு இடம் இருக்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு கடல் இருக்கிறது. அரபியிலே அதை பஹ்ரு சார்ஜூசா என்று அழைக்கிறார்கள். ஒரு மர்மமான ஒரு பயங்கரமான கடல். கப்பல் மார்க்கமாக அந்த கடலை நெருங்கியவர்கள் எவரும் இன்று உலகத்தில் திரும்பி வந்த சரித்திரமே கிடையாது. இன்றும் இருக்கிறது. சரி, கடல் மார்க்கமாகத்தான் போக முடியாது, ஆகாய மார்க்கமாக விமானத்தில் சென்று ஆராய்ச்சிகளை நடத்துவோமே என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வீராவேசத்தோடு அங்கே போன விமானங்கள் கூட திரும்பிய சரித்திரம் கிடையாது. அப்படியான ஒரு இடம் இன்றும் உலகத்தில் இருக்கிறது. உலக வரலாறு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது. 1850 ஆண்டு தான் அந்த பயங்கரமான இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1850 ஆண்டில் அமெரிக்காவுக்கு சொந்தமான 50 கப்பல்கள் போன கப்பல் திரும்பி வரவில்லை. 50 கப்பல்கள். மர்மம். அதிலே முதலாவதாக இன்சர்ஜென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கப்பல் போனது. 340 பிரயாணிகளோடு சென்ற அந்த கப்பல் திரும்பி வரவில்லை. தொடர்ந்து 50 கப்பல்கள், 50ம் திரும்பி வரவில்லை. அதற்கு பிறகு 1968 ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பயங்கரமான கப்பல் போனது. ஆராய்ச்சிக்கென்றே போனது. 99 கடலுக்குள்ளே நீந்தி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க வீரர்களோடு அந்த கப்பல் சென்றது. அதனுடைய அட்ரஸும் முகவரி தெரியாமல் மாயமாய் மறைந்து போனது. அதற்கு பிறகு அதற்கு முன்னால் 1945 ஆண்டில் தான் முதலாக அமெரிக்காவிலே இருக்கின்ற புளோரிடா மாநிலத்திலே இருந்து 5 விமானங்கள் அதன் ஆராய்ச்சிக்காக வேண்டி சென்றது. 5 விமானங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கச்சிதமான சில முடிவுகளை மேற்கொண்டு போகின்ற விமானிகளோடு தொடர்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே பலவிதமான நவீன ஏற்பாடுகளோடு 5 விமானங்கள் அந்த பெர்முடா என்று சொல்லக்கூடிய அந்த முக்கோண பயங்கரமான கடலை நோக்கி ஆராய்ச்சி செய்ய சென்றது. போனது, அந்த இடத்தை நெருங்கியது. அந்த கப்பலுடைய அந்த விமானத்துடைய விமானி பேசி அவர் கொடுத்த சில மெசேஜ்கள், அவர் கடைசியாக பேசிய வார்த்தைகள் இன்றும் வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிஹாயத்துல் ஆலம் என்று சொல்லக்கூடிய நவீனமாக எழுதப்பட்ட, ஆராய்ச்சி பூர்வமாக எழுதப்பட்ட அந்த கிதாபிலே அவர் பேசிய வார்த்தைகள் அரபியிலே இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக அந்த விமானி சொன்ன கடைசி மெசேஜ் இதுதான். நஹ்னு ஃபீ ஹாலத்தின் ஃபவாரி, நாம் ஒரு ஆச்சரியமான ஆபத்தான கட்டத்திலே சிக்கி இருக்கிறோம். நிம்மதியாக பறந்து கொண்டிருந்தார். அதை நெருங்கும் பொழுது அவர் கொடுத்த வாக்குமூலம் இதுதான். யபுது அன்னனா ஹாரிஜ ஹத்திஸ் ஸைர், இப்பொழுது நாம் விமானத்தில் திசை காட்டும் அந்த கருவி இருக்கிறதே, அது செயலிழந்து போய்விட்டது. விமானத்திலே விமானிக்கு திசை காட்டுகின்ற அந்த கருவி, அந்த விமான கோடு இருக்கிறதே, அது அப்படியே செயலிழந்து போய்விட்டது. அந்த கோட்டை விட்டும் நாம் முற்று முழுதாக தாண்டி விட்டோம். லா அஸ்ததி ருயத்தல் அர்த், மேலிருந்து பார்த்தால் பூமியை பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வலா அஸ்ததி தஹ்தீதல் மகான், எந்த இடத்திலே இருக்கிறோம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு மர்மமான ஒரு பயங்கரமான இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னாராம், அத்தகித் அன்னனா ஃபுகித்னா ஃபில் ஃபலா, சத்தியமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், இப்பொழுது நாம் இந்த ஆகாயத்திலே வழி தெரியாமல் தட்டு தடமாறி இருக்கிறோம். குல்லு ஷைஇன் கரீப், பார்க்கக்கூடிய எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது, கரீபாக இருக்கிறது. லா அஸ்ததி தஹ்தீத ஐயத்திஜாஹின், எந்த திசையிலே போகிறோம், எந்த திசையிலே போக வேண்டும், எந்த திசையிலே இருந்து வந்தோம், எந்த ஒன்றுமே
ஒன்றுமே புரியாத ஒரு மர்மமான மாயத்துக்குள் சிக்கொண்டு விட்டோம் என்று சொல்லி முடிக்க முன்னால் அவரோடு சேர்ந்து அந்த தொடர்பு அதோடு துண்டிக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து போன 4 விமானங்களும் அதோடு மாயமாய் மறைந்து விட்டது. இன்று வரைக்கும் அதற்கு என்ன நடந்தது என்று கண்டுபிடிக்காத லா யஸாலு சிர்ரன் லா யன்கஷிஃப் ஹத்தல் ஆன், இன்றும் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இங்குதான் தஜ்ஜால் இருக்கிறான் என்று நான் சொல்ல வரவில்லை. இது இருப்பதோ அமெரிக்காவில், அதாவது அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் வருவான் என்று அவர்கள் சொன்ன மதீனாவிலே இருந்து, மஷ்ரிக்கிலே இருந்து தான் வருவான் என்று சொன்னதை வைத்து பார்த்தால், இன்னும் சில ஹதீஸ்களை வைத்து பார்த்தால், ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இடையிலே இருக்கின்ற ஹுராசான்ல இருந்து வெளியாகுவான் என்ற ஒரு ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத மர்மமான பயங்கரமான இது போன்ற எத்தனையோ இடங்கள் இன்றும் உலகத்திலே இருக்கிறது.